நம்ம காமராஜரை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். கல்வி கண் திறந்த காமராஜர் பெருந்தலைவர், அன்பா எல்லாருமே எல்லாராலையும் போற்றி வணங்கக்கூடியவர். சரிங்களா? இன்னைக்கு அவரை பற்றி நம்ம பேசுவோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குண்ணா. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளம் அமைத்த மகத்தான தலைவர் யாரு? நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவங்க எப்போ பிறந்தாரு, அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை பார்ப்போம். காமராஜர் அவங்க 1903 ஜூலை 15 விருதுநகர்ல பிறந்திருக்காரு. அவருடைய தந்தை குமாரசாமி, தாய் சிவகாமி அம்மா. சின்ன வயசுல என்ன பண்ணிட்டாங்க, தந்தை இறந்துட்டாங்க. அதனால அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமால என்ன பண்ணிருக்காங்க, 6ஆம் வகுப்பே அவரால் படிக்க முடியல. அது உடனே என்ன பண்ணிட்டாரு, சரி அது அந்த படிப்போட இது உணர்வு அவருக்கு தெரியும் இல்லையா. உடனே தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு அந்த கல்வி வளர்ச்சிக்கு அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் சுதந்திர போராட்டம் 1920 அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்டம் 1920ஆம் ஆண்டுல என்ன பண்ணாங்க, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில சேர்ந்திருக்காரு. யார்கிட்ட? மகாத்மா காந்தி அவரோட கொள்கையால ஈர்க்கப்பட்டு உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழைமை இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், இந்த பல சுதந்திர போராட்டங்கள்ல என்ன பண்ணிருக்காரு, நம்ம காமராஜர் பங்கேற்றிருக்காரு. அவர்தான் கலந்துகிட்டு இருக்காரு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கிலேய அரசு பல முறை அவர் சிறையில் அடைச்சிருக்காங்க. இதனால அதுக்கப்புறம் முதலமைச்சராகி 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 அன்னைக்கு மதராஸ் மாநிலம், நம்ம சென்னை அப்ப முதலமைச்சரா பொறுப்பேற்றுட்டாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1963 வரை அவர் 9 வருஷம் என்ன பண்ணிருக்காரு, சிறப்பா ஆட்சி பண்ணிருக்காரு. 9 வருஷம். அப்ப எவ்வளவு நல்ல மனிதர். கல்வி புரட்சி. நெக்ஸ்ட் நம்ம காமராஜருடைய மிகப்பெரிய சாதனை என்ன சாதனை சொன்னா கல்வித்துறை தான். சரிங்களா? அதுதான் 6வதுலேயே ஸ்டாப் பண்ணிட்டார்ல. ஆயிரக்கணக்கான புதிய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிருக்காரு. நிறைய பள்ளியெல்லாம் மூடி இருக்கும்ல, அதுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, அதை ஓப்பன் பண்றதுக்கு ஓப்பன் பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு பள்ளிக்கூடம் வேணும்ன்ற நோக்கத்துடன் அவர் என்ன பண்ணிருக்காரு, செயல்பட்டிருக்காரு. எல்லா விஷயத்தையும் ஏழை மாணவர்களுக்கெல்லாம் பள்ளிக்கு வரணுன்றதுக்காக என்ன பண்ணிருக்காரு, இலவச கல்விகளை வலியுறுத்திருக்காரு. ஏழை மாணவர்கள் கண்டிப்பா பள்ளிக்கூடம் வரணும்னு சொல்லிட்டு பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் போட்டா, இதனால என்ன பண்ணாங்க, பள்ளிக்கூடத்துல சேர்க்க அதிகமாக எல்லா குழந்தைங்க ஏழை மாணவர்கள்லாம் வருவாங்க இல்லையா. அப்படினால அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்பதான் பள்ளிக்கூட சேர்க்க அதிகரிக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாரு. அதனாலதான் கல்விக்கண் திறந்த காமராஜர்னு சொல்லி அவர் அன்போடு அழைக்கிற பாருங்க. நெக்ஸ்ட் தொழிலுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. காமராஜர் அவர் ஆட்சி காலத்துல தொழில் வளர்ச்சியும் முன்னேறி இருக்கு. நெய்வேலியில இருக்க இந்த லிக்னைட் திட்டம், திருச்சியில பெல்லு, அந்த வளர்ச்சிக்கெல்லாம் ஆதரவு கொடுத்திருக்காரு. பாத்தீங்கன்னா பல தொழிற்சாலைகளை வேலை வாய்ப்பு இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அது இப்ப முக்கியமா கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. இதுதான். சரிங்களா? ஒரு மாநிலத்துக்கு நல்ல ஒரு வலுவான கட்டமைப்புல அமைச்சு 9 வருஷம் ஆட்சி பண்றதுலாம் சாதாரண விஷயமா? நெக்ஸ்ட் விவசாயத்தோட வளர்ச்சி, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த அணைகள்லாம் கட்டுவாங்களா, அதுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வைகை அணை, சாத்தூர் அணை, அமராவதி அணை, கிருஷ்ணகிரி அணை, இந்த மாதிரி அணைகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கீழ்பவானி அணை, இந்த எல்லாத்தையுமே அதுல இருக்க வர அந்த பாசன வசதி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அதிகரிச்சு விவசாய உற்பத்தி செய்யறதுக்கு யூஸ்ஃபுல் பண்ணிருக்காரு. எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. காமராஜர் மிகவும் எளிமையான தலைவர். அவருக்கு தனக்குன்னு சொல்லி எந்த ஒரு செல்வமே சேர்க்கலையாம்ப்பா. கதரோட இந்த மக்களா வாழ்ந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு எளிமையான சேவை செய்யக்கூடிய ஒருத்தர். அப்ப அவருக்கு சொத்து சேர்க்கவே இல்லை. அப்ப எப்படின்னு பாருங்க. நெக்ஸ்ட் கிங் மேக்கராவும் இருந்திருக்காரு. 1963 முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு, கட்சியை வலுப்படுத்தணும்னு சொல்லி காமராஜர் ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க பிரதமர் ஆகுறதுக்கு முக்கியமான பங்கு வச்சிருக்காரு. யாருன்னா நம்ம காமராஜர் அவர் தான். அதனால அவரை கிங் மேக்கர்ன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இப்ப பாருங்க எப்படின்னு. அப்புறம் விருது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் 1976ஆம் ஆண்டு இந்தியாவின் உயரிய குடிமகன் விருது கொடுத்திருக்காங்க, பாரத ரத்னா. அவர் மரணத்துக்கு அப்புறமா அந்த விருது கொடுத்திருக்காங்க. 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, காமராஜர் காலமாயிட்டாரு. ஆனா அவங்க உருவாக்குன அந்த கொள்கை, வளர்ச்சி திட்டம், இதெல்லாம் நம்ம மக்கள் மனசுல இன்னும் வரைக்கும் இருக்கு. அதை நினைக்கிற போது ரொம்ப பெருமையா இருக்கு. எளிய முறையில 6ஆம் வகுப்பு மட்டும் படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணனால என்ன பண்ணிருக்காரு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து காமராஜர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா நம்ம அதிகாரத்தை விட மக்களுடைய நலன் தான் பெருசுன்னு சொல்லி இது பண்ணிருக்காரு. நான் இதெல்லாம் எப்படி படிச்சேன் தெரியுமா சொல்றேன். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம காமராஜர் ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு. பதவி என்பது சேவை செய்வதற்கே, புகழ் என்பது மக்களின் அன்பால் கிடைப்பதே. இந்த உண்மையை அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நிரூபிச்சு காமிச்சவர் நம்ம காமராஜர். சரிங்களா?
இப்போ காமராஜர் பார்த்துக்கோங்க, 6ஆவது வகுப்பு படித்து 6ஆவது வகுப்பு ஸ்டாப் பண்ணி அப்படியே வந்து இப்போ கல்விக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து கிங் மேக்கராக வந்திருக்காரு. 9 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காரு. அப்போ கடைசியில் எதுவுமே கிடையாது, சொத்து எதுவுமே கொண்டு போகல. பார்த்தீங்களா, அப்போ இப்படிலாம் மக்களுக்காண்டி இதை